உன்னை என்னை காக்கும் அவனே அவனே இறைவன். என்னை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன். உன்னை என்னை காக்கும் அவனே அவனே இறைவன். எந்த ஊரில் இல்லையடா எல்ல சாமி, நீ சாதி இல்லை என்பவனே நல்ல சாமி. அம்மாயப்பன் மட்டுமே ஆதிசாமி. அழகாட்டம் உன்னை என்ன அண்ணு ஆடிசாமி. என்னை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன். உன்னை என்னை காக்கும் அவனே அவனே இறைவன். ஏறு முன்னேறு ஏழு பேரு வரும் பேரு பேரு ஊரு அடையாதும் இங்கே நம்ம ஊரு. ஓடு செம்மோடு போடு கூடு அங்கோடு கூடு வாழ்வில் அட வந்து போகும் பள்ளம் மேடு. ஒருவன் உன்னை என்னை காக்கும் அவனே அவனே இறைவன். என்னை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன். உன்னை என்னை காக்கும் அவனே அவனே இறைவன். நாளில் ஊரு போடும் திருவாரூர் தேரு ஆட்ட பலி கேட்டதில்லை ஐயனாரு. அன்பின் பலி ஒன்று பொடி ஒன்று எல்லாம் ஒன்று கட்சி கொடிவிட்டு பறக்கட்டும் முன்னாலே. அச்சம் விளக்கட்டும் விலகட்டும் மறக்கட்டும் அன்றும் இப்போது தீரம் விளங்கட்டும் விளையட்டும் வந்தேன். நான் பாட்டு பாடுதான் நாடாடும் ஆடுதான். நல்ல செய்தியால் சொன்னாலும் கேட்டு போனான். என்னை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன். உன்னை என்னை காக்கும் அவனே அவனே இறைவன். எந்த ஊரில் இல்லையடா எல்ல சாமி, நீ சாதி இல்லை என்பவனே நல்ல சாமி. அம்மாயப்பன் மட்டுமே ஆதிசாமி. அழகாட்டம் உன்னை என்ன அண்ணு ஆடிசாமி. எந்த அளவுக்கு வசதிகள் செய்திருக்காங்க, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, கண்தானத்துக்கான தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? சிறந்த தானம் கண் தானம்ங்க. அதனால் அது வந்து எல்லாருக்கும் சொன்னேன். அதான் இன்ட்ரெஸ்டோட காலையிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்படி தான் பர்த்டே கொண்டாடுறது, இப்படி தான். ரொம்ப சந்தோஷம் தான். கண்டிப்பாக அதாவது இப்போது இந்தியாவுடைய ஸ்பீல்பர்க்னு சொல்லலாம் சங்கர் சாரை. ஸோ அவரோட டைரெக்ஷனில் வந்து இதுக்கு முன்னாடி நடிக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். பட் இப்போ தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அவரோட நடிக்கிறதுக்கு. ஆர்டிஸ்டோட மற்ற எல்லாரோடையும் ரொம்ப அழகாக அவர் வந்து டீல் பண்ணுறாரு, சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் என் கரியரில் மிகப்பெரிய படமாக அமையும். எல்லாமே பிடிச்சிருந்ததுங்க. அதில் வந்து பிடிக்காத விஷயம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒரு சில படங்கள் தான் இந்த மாதிரி அமையும். ஸோ அதில் எல்லாமே
அதான் அவருக்கு ஈக்குவலாக நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், பாலிவுட்டில் ரொம்ப நாளாகவே ஆக்ஷன் மாஸ் ஃபிலிம்ஸ் வந்து வராமல் இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் க்ரௌடுக்கு வந்து படங்களே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாமே ஒரு லவ், ஒரு மாதிரி ஓவர்சீஸ் மார்க்கெட்டை மெயின் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வாண்டட், இப்போ தபாங் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ கூட அஜய் தேவ்கன் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, சிங்கம். ஸோ அந்த படங்கள்லாம் வந்து வர நல்ல விஷயம். ஆக்ஷன் படங்கள் வருது. கண்டிப்பாங்க, பாலிவுட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குங்க. லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நல்ல படம் எடுத்திங்கன்னா அது எந்த ஒரு லாங்குவேஜ் வரதை விட அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ கூட நான் அந்த சைனா போனேன், ஷாங்காயில். அவங்களுக்குலாம் வந்து இந்த யாருன்னே தெரியாது, என்ன படம்னே தெரியாது. ஏதோ ஃபெஸ்டிவலில் ஒரு படம் செலக்ட் ஆகிருக்கு, வந்து பார்த்தாங்க, அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க சப்டைட்டில்ஸ்லாம். ஸோ அதான் வேலாயுதம் பட்டைய கிளப்பும்.